முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்த பிரச்சனை உன்னுடைய சகோதரனால் தீரப்போகின்றது. ஆம் தங்கமே, உன்னுடைய சொந்த சகோதரனாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய சித்தப்பா பெரியப்பா என்று ஏதாவது ஒரு உறவு முறையில் உனக்கு சகோதரன் முறையாகும் ஒருவரால் உன்னுடைய நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்த பிரச்சனை தீரப்போகின்றது. வாழ்க்கைக்கு பிரச்சனை பஞ்சமே இல்லாத அளவிற்கு இருக்கின்றது. நீ செல்லும் பாதை அத்தனையும் பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. நீ ஒன்று நினைக்க நடப்பதோ மாறாக வேறொன்று. என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கின்றாய். சில சமயங்களில் என்ன இந்த வாழ்க்கை என்று வாழ்க்கையின் மீது கோபமும் வருகின்றது. உன் அப்பா என் மீதும் கோபம் வருகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே புரியவில்லை. நீ நினைத்தது ஒன்று, நடப்பதோ மாறாக வேறொன்றாக நடக்கும் பொழுது என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கின்றாய். எதுவுமே எனக்கு பிடித்தது போல் நடக்கவில்லையே என்று புலம்புகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையில் என்னத்தான் நடக்கின்றது? நான் உன்னை அதிகமாக சோதிப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். கஷ்டத்தின் விளிம்பிற்கு நீ சென்று கொண்டிருக்கின்றாய். அவ்வாறு சென்றாலும் என் மீது சில வருத்தம் இருந்தாலும் நம்பிக்கை குறையவில்லை. நான் உன்னை சோதிக்க இப்பொழுது உன்னை பக்குவப்படுத்தி வருகின்றேன். நாளையே புகழ் உச்சிக்கு உன்னை கொண்டு சென்று உயர்த்தப் போகின்றேன். இத்தனை சோதனைகள் வந்தும், இத்தனை கஷ்டங்கள் வந்தும் விரைவில் நீ அதிலிருந்து மீண்டு வரப்போகின்றாய். எனக்கு இவ்வளவு கஷ்டமா என்று நீ துவண்டு விடாதே. உன் சோதனைக்கான முடிவை உன்னுடைய சகோதரனை வைத்து முடிக்கப் போகின்றேன். நாளையும் நேரத்தையும் நான் குறித்து வைத்து விட்டேன். நீ ஒன்றை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் என்று. உன்னிடத்தில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்றால் அதைவிட மேலான உயர்ந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று தான் அர்த்தம். நீ எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியே இல்லை. என் மீது உண்மையான அன்பு வை, நம்பிக்கை வை. என் திருவடியே உனக்கு தரிசனம், உனக்கு மன அமைதி தரும். துயர கடலில் இருந்து உன்னை கரையேற்றுவேன். என்னை முடிந்த வரைக்கும் நம்பி சற்று பொறுமையுடன் காத்திரும். யாராவது ஒருவர் மூலம் உதவி செய்வேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா? அந்த ஒருவர் உன்னுடைய சகோதரன்தான். அந்த சகோதரனால் உன்னுடைய தீராத பிரச்சனையும் தீர்க்கப் போகின்றேன். அதன் பிறகு நீ விடுதலை பெற்று நிம்மதியாக இருப்பாய். பிரச்சனைகள் முடிந்துவிட்டது அப்பாடா என்று நீயே கூறும் அளவிற்கு சந்தோஷம் வரப்போகின்றது. நீ சந்தோஷமாக இனி இருப்பாய். இது உன் அப்பாவின் வாக்கு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.